வந்து எல்லா முன்னாடியும் வந்து ஓப்பனாக வந்து காவேரி தான் என் பொண்டாட்டி, வெண்ணிலாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் முன்னாடியே சொல்கிறாரு. இதை கேட்டு வெண்ணிலா செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. விஜய் வந்து வழிக்கு வரணும்னா ஒரு ஐடியா இருக்குது என்கிட்ட, நீங்கள் எல்லாரும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், விஜய்க்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, வாக்கு கொடுக்குறாரு பசுபதி. அதை கேட்டு வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த சூழ்நிலை காவேரியோட குடும்பம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இப்போ வந்து காவேரி கிட்ட பாத்தியா அந்த பொண்ணு எவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் வந்து அந்த பையனை நினச்சிட்டு இருக்காமல் வேறு வழியே பாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து அவங்க அத்தை வந்து சொல்கிறாங்க, பாட்டியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியும் காவேரி தான் என் பொண்டாட்டின்னு அவன் சொல்லியிருக்கான், இதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க சாரதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்ட சாரதா வந்து அவர் 1000 சொன்னாலும் சரி, இந்த பிரச்சனையில் ஏன் பொண்ணு போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க காவேரி. சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, அன்பரசு வந்து வெண்ணிலா கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே பாருமா, உனக்கு செஞ்சது நான் ரொம்ப பெரிய துரோகமா, நான் என்னை வந்து தப்பாக நினைக்காதம்மா, நான் எப்படியாவது விஜய் கூட உன்னை சேர்த்து வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாரு. அதன்படி வந்து அன்பரசு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் போடுறாங்க. பசுபதி எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வந்து விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து நம்ம கோயிலில் பண்ணி வைக்கலாம், விஜய் எப்படியாவது வர வச்சு கம்பல் பண்ணி வெண்ணிலா கழுத்து தாலி கட்ட வைக்கணும், வெண்ணிலா இது பொறுப்புமா, நீ என்ன செய்வியோ எது செய்வே தெரியாது, விஜய் கிட்டே பேசி எப்படியாவது நீ வந்து சம்மதம் வாங்கி விஜய் கையால் தாலி கட்டிக்கணும், அப்படி நீ தாலி கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் காவேரியால் வாழ்க்கையில் வரவே முடியாது, அதுக்கப்புறம் என்ன நீயும் விஜய் சந்தோஷமாக வாழலாம், விஜய் உன்னை ஏற்றுக்கணும் சந்தோஷமாக வாழ வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலாவும் சரி எப்படியாவது வந்து விஜய் வர வச்சிருங்க, அவருக்கு கையால் தாலி வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதன்படி வந்து என்ன விஜயை வந்து கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. இங்கே கோயிலுக்கு வர விஜய்க்கு ஒன்றுமே புரியல, எதுக்காக வந்து வெண்ணிலா வந்து இந்த மாதிரி திடீர்னு வெண்ணிலாவோட மாமா வந்து ஒரு முடிவு நாங்கள் எடுத்துட்டோம், எந்த பிரச்சனையும் கிடையாது உனக்குன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க, ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு விஜய் வராரு. விஜய் வந்தோடனே கரெக்டாக வெண்ணிலா வந்து அழகாக வந்து பட்டு சேரெலாம் கட்டியிருக்காங்க. எல்லாமே வந்து அங்கே மண்டபம் மாதிரி எல்லாமே அலங்காரம்லாம் சூப்பராக வந்து கோயிலில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்து பசுபதியும் வராரு. அதே மாதிரி அன்பரசு எல்லாம் பார்த்து பாப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய்க்கு ஒன்றுமே புரியல, பார்த்து ஒன்றும் புரியாமல் இருக்காரு. என்னப்பா மாப்பிள்ளை நீயே லேட்டாக வந்தால் எப்படி அப்படின்னு அன்பரசு சொன்னோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. அப்போ எல்லாரும் சேர்த்து ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்கன்னு விஜய் புரிஞ்சுக்கிறாரு. உன்னை விஜய் போக பார்க்குற, நில்லுப்பா ஏன்ப்பா போக பார்க்குற, உனக்கும் வெண்ணிலாவுக்கு இன்றைக்கி கல்யாணம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு விஜய். யார் கல்யாணம், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, தேவையில்லாத யாராவது பண்ணிங்க, என்னை யாரும் கட்டாயப்படுத்தினா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்ட்டார் விஜய். இங்கே பாருப்பா, உனக்கும் வந்து இந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போகிறது உறுதி தான் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து வெண்ணிலா வந்து விஜய் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் தயாராக இல்லை, யாரை கேட்டு இந்த முடிவெல்லாம் பண்ணிங்க, இங்கே பாரு விஜய், ஒரு வேளை நீ என் கழுத்தில் தாலி கட்டல அடுத்த நிமிஷமே இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. இந்த வெண்ணிலா ஏன் இவ்வளோ பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ராகினி வந்து கால் பண்ணி இந்த மாதிரி விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கோயிலில் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கிட்ட சொல்கிறாங்க. கேட்டு காவேரி வந்து நான் இதை நம்ப மாட்டேன், விஜய் கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சிருக்கே மாட்டார், போய் சொல்லாத, வேறுனே என்னை ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னா, இரு ஒரு நிமிஷம் ஏன் வந்து டென்ஷன் ஆகிற, இப்போ பாரு உனக்கு நான் காட்ட போகிறது லைவ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படியே வந்து போடுறாங்க. விஜய் வந்து அங்கே இருக்காரு. அதே மாதிரி வெண்ணிலாவும் மனக்கோலத்தில் இருக்கிறதும் அதே டைமில் எல்லோரும் கல்யாணத்துக்கு வந்து ரெடியாக இருக்கிறதையும் பார்க்குறாங்க. காவேரியோட தாங்க பிள்ளைங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தல, விஜயும் வெண்ணிலாவும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. இங்கே பாரு எவ்வளோ பேர் எல்லாருமே வந்திருக்கோம், இந்த மேரேஜுக்கு விஜயோட வந்து சித்தப்பாவும் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க பாரு, பார்த்தல இப்போது விஜய்க்கும் வெண்ணிலாக்கும் கல்யாணம் ஆகிறத நேரிலேயே பார்க்க போறியா, நேரில் வந்து பார்க்குறியா அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து தாங்கிய முடியல காவேரியா. இதை பார்த்துட்டு வந்து காவேரி ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க. உடனே வந்து சரிம்மா நீ நேரில் வந்து பார்த்துக்கதான் இருந்தால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி.